ஹலோ எவ்ரிவன், உருளைக்கிழங்கு மசாலா நேற்றே சொல்லியிருப்பேன். உருளைக்கிழங்கு மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா பொரியவும் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அதுவும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் இது பண்ணவும் நெக்ஸ்ட்டு அதில் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும்ல, நல்லா வதங்குற அளவுக்கு 2 பச்சை மிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்குறப்போ அது கொஞ்சம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதங்குற அளவுக்கு தட்டில் தான் மொத்தமாகவே அறுத்து வச்சுருப்பேன். ஸோ அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இது கிரேவி மாதிரி வர்றதுக்கு அது கரெக்டான இதாக இருக்கும். ஸோ அதை நல்லா வதக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு வந்து ஆல்ரெடி தட்டி வச்சுருந்தேன். தட்டினதை எடுத்து போட்டு இதை கிண்டிக்கலாம். கொஞ்சம் அது மசாலா வாசம் போகிற வரையா கிண்டிப்போம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணால் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அதை போட்டு நல்லா கொஞ்சம் மசாலா எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அது அடுப்பில். அதுக்கப்புறம் சிக்கன் பொடி போடுவேன் நான் எப்போயுமே. ஏதாவது இது மாதிரி பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சிக்கன் பொடி போட்டு கொஞ்சம் பொரிக்கிற பொடி தான் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த பதத்துக்கு வரவும் வீட்டில் வந்து அம்மா அரைச்சி வச்சுருப்பாங்க. மசாலா வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம். குழம்புக்கெல்லாம் வீட்டில் தான் இது அரைச்சி வச்சது இருக்கும். அதை ஊற்றிட்டு லைட்டாக நம்ம கிரேவிக்கு பதத்துக்கு வரணும்ல, அதனால் அது லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். மசிச்சு போடுறப்ப தான் உருளைக்கிழங்கு வந்து அந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதில் தான் ஃப்ளேவர் வரும். நல்லா அது ஃபுல்லாமே அந்த கிரேவியோட இது மெர்ச்சாகிற வரையும் நல்லா நம்ம பாட்டுக்கு நல்லா ஒரு கிண்டு விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிண்டியாச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை இது பண்ணிட்டு கொத்தமல்லி வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக தூர வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த இந்த டிஷ்க்கே ஒரு டேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.